காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, ஒரு பழனி வந்து கால் பண்ணி பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ சொல்றாரு, நான் மச்சானை எதுவும் அசிங்கப்படுத்திட்டேன், ஏன்னா அண்ணனுக்கு பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னு மச்சான் எதுவும் வருத்தப்பட்டாங்கன்னு போது, அப்படிலாம் இல்லை மாமா. இப்போது அப்பா வந்து ஒரு பொண்ணை பார்த்ததுனால தான் உங்கள் அண்ணனுங்க வந்து ஒரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சானுங்க. சரி, கல்யாணம் உங்களுக்கு நடந்துருச்சு, அதுவே எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இவங்க கேட்குறாங்க பசங்கள்லாம், என்ன அத்தைக்கிட்ட பேசுனீங்களான் போது, இல்லை என்னத்த பேச, நான் பேசல அப்படின்றாரு. பேசுங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவங்ககிட்ட பேசாமல் எங்கள் கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நான் எப்போதுமே தூக்கம் வர வரைக்கும் உங்கள் கூட மாடியில் உட்காந்து பேசிட்டு அப்புறம் தானே தூங்க போவேன், நான் வேணா அங்கே வந்துட்டுமா, மாடியில் வந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கட்டுமா அப்படின்போது, மாமா கல்யாணம் ஆயிடுச்சு, அத்தை கூட பேசாமல் எங்கள் கூட பேசுகிறீங்களா, வைங்க மாமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க மாமா லைஃப்பை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு செந்தில் கதிரவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாமா பாவம் இல்லை, ரொம்ப அந்த அதிர்ச்சியில் வருத்தத்தில் இருக்கிறாங்க, சரி நல்லா இருக்கட்டும் அவங்க லைஃபு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, அங்கே நம்ம பழனி யோசிச்சுட்டு இருக்கிறாரு, என்ன நடந்துச்சு, ஏன் அந்த பொண்ணு வீட்டில் இப்படி பண்ணாங்க அப்படின்னு அந்த பொண்ணை யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா நிச்சயம் ஆகும்போது இந்த பொண்ணு தான் நம்ம வாழ்க்கை துணை அப்படின்னு யோசிச்சவர், திடீர்னு சுகன்யா வந்து வாழ்க்கைக்குள்ளே எப்படி வந்தா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. சுகன்யா கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பில் அழகாக வந்து நிற்கிறாங்க. பட் இவருக்கு அவங்க மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சு ஒன்றுமே புரியல, அவர் அதிர்ச்சியிலே இருக்கார். அப்போ இவங்க கேட்குறாங்க, ஏங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்போது, இல்லை கல்யாணம் காலையில் எந்திரிச்சலாம் அந்த டயர்ட் அப்படின்போது, எனக்கு உங்களை பற்றி தெரியாதா, எப்போதுமே கலகலன்னு பேசிகிட்டு இருப்பீங்க, எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான் உங்களை பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி டயர்டாக ஒரு மாதிரி நீங்கள் பேசாமல் இருக்கிறதே ஒரு மாதிரியா இருக்கே, ஏன் எனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க. ஸோ அது எதுவும் உங்களுக்கு வருத்தமான போது, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சக்திவேல் மச்சான் சொன்னதுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே கிடையாது, மச்சான் சொன்னதுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, எங்கள் அண்ணனுங்க உங்ககிட்ட எப்போ கேட்டாங்க அப்படின்போது, இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசினாங்க, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஆனால் இன்றைக்கி காலையில் தான் வந்து என்கிட்ட பேசினாங்க அப்படின்றாங்க. ஸோ காலையில் உடனே பேசி உடனே கல்யாணத்தை சம்மதிக்க வச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி இன்னும் கிராஸ் கொஷின்ஸ் கேட்பாருன்னு நினச்சேன். பட் அதை விட்டுட்டாரு. அப்புறம் சுகன்யா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் கோமதி அத்தாச்சி வீட்டில் தான் இருந்தீங்களான்னு போது, 30 வருஷம் நான் எங்கள் அக்கா கூட தான் அங்கேயே தான் நான் இருந்தேன் அப்படின்றாரு. அப்புறம் அவங்க பாண்டியன் அண்ணன் கூட தான் நீங்கள் கடையில் நின்னீங்களான்னு போது, அம்மா நான் மச்சான் கூட தான் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின் போது இவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதோ பிஸ்னஸ் வச்சு தரேன்னு சொன்னாங்களே, உங்களுக்கு என்ன பிஸ்னஸ்ன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க பணம் ஓரியன்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுகன்யாவை நம்ம எல்லா சீரியல்லையுமே வில்லியாக பார்த்துருக்கோம், இதுலேயும் அவங்கள ஒரு வில்லி கேரக்டராக புதுசாக ஒரு வில்லி கேரக்டராக கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. பட் பழனி இருந்துட்டு, எனக்கு தெரியல எங்கள் அண்ணனுங்க என்ன பிஸ்னஸ் வைக்கிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டாங்க. அப்போ சுகன்யா கேட்குறாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் அவங்க வீட்டில் இருந்தீங்க, இனிமேல் நம்ம இங்கே தானே இருப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அது சின்ன வீடு, இது கொஞ்சம் நல்லா பெரிய லக்ஸரியான இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் வந்துட்டு, ஆமாம் இங்கே தான் இருப்போம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்கட்டுமா அப்படின்னாரு. இது என்னங்க நீங்கள் கேட்டுக்கிட்டு, நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு 2 பேரும் தூங்கிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம பழனியை கூட்டிட்டு முத்துவேலும் சக்திவேலும் மில்லுக்கு வந்துடுறாங்க. மில்லுக்கு வந்துட்டு, மில்லை சுற்றி பாருன்றாங்க, உனக்கு என்ன வேலை வேணாலும் பண்ணு, உன் இஷ்டத்துக்கு நம்ம மில்லுடா, நீ தான்டா அடுத்த முதலாளி, குட்டி முதலாளிடா, பாடுறா கடையெல்லாம் பாடுறா, இடத்தெல்லாம் பாடுறா அப்படின்ற மாதிரி. சரி குமார் கூட்டிகிட்டு போய் மில்லெல்லாம் சுற்றி காட்டு அப்படின்றாங்க. கரெக்டாக குமாரும் நம்மளோட பழனியும் அப்படியே சுற்றி பார்க்க போயிட்டு இருக்கும்போது, பாண்டியன் பயங்கர கோபத்தோடு வர்றாரு, வெறியோடு வர்றாரு. அப்படி பைக்கை வந்து நிறுத்தினார் பாருங்க, ஒரு ஹீரோயிசம் பண்ணாரு பாருங்க. ஸோ அவர் வந்து நிறுத்துறாரு. வந்துட்டு, எங்கடா உங்கள் அண்ணன் அப்படின்னு பழனியை கேட்குறாரு. பழனிக்கு ஷாக்கு, மச்சான் என்னாச்சு மச்சான் அப்படின்போது, உங்கள் அண்ணனுங்க எங்க அப்படின்றாங்க. இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததும், டேய் நீங்களாம் மனுஷங்க தாண்டா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. பழனிக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு மச்சான் அப்படின்போது, பழனி நீ உள்ளே போ, எங்கேயாவது ரூமில் போ, இங்கே நிற்காத அப்படின்றாரு. உடனே சக்திவேல் ஏன் தம்பியை என் இடத்துல வச்சு மிரட்ட, நீ யாரா, நீ நில்லடா பழனி அப்படின்போது, பழனி நீ இங்கே நிற்கக்கூடாது, எங்கேயாவது போயிரு, இங்கே நிற்காத அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. ஏன்னா பழனி முன்னாடி தெரிய வேண்டாம், பழனி வருத்தப்படுவாரே அப்படின்றதால சொல்கிறாரு. ஸோ பழனியும் மச்சான் பேச்ச மீற மாட்டார்லே, அவர் போய் ஒரு ரூமில் போய் நிற்கிறார். ஆனால் இவங்க பேசுறது எல்லாம் பழனிக்கு கேட்குது. அப்போ அவர் கேட்குறாரு, டேய் நீங்கள்லாம் வந்துட்டு கூட பிறந்தவனுங்கடா, நீங்கள் சொன்ன காரணம்ல காது கொடுத்து கேட்க முடியல, அவன் முதல் கல்யாணத்தையும் நிறுத்திங்க, 2வது கல்யாணத்தையும் நிறுத்துறதுக்கு எவ்வளோ கேவலமாக நீங்கள் எல்லாம் இறங்கியிருக்கீங்க, என்ன அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக உங்கள் தம்பியை இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கலே, நீங்களாம் மனுஷ ஜென்மங்க தானே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரணையே கிடையாதா? முத்துவேலை கேட்குறாரு. அந்த ஆள் தான் கொஞ்சம் அப்படி இருந்தார், நீங்கள் கொஞ்சம் நல்லவராக தானே இருந்தீங்க, நீங்களும் அவர் கூட சேர்ந்துட்டு உங்கள் தம்பி வாழ்க்கை எப்படி அசிங்கப்படுத்திருக்கீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லையா அப்படின்றாரு. ஸோ சக்திவேல் இருந்துட்டு, அடிச்சு உன்னை இங்கே புதைச்சிருவேன், என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கிற அப்படின் போது, என்ன நீங்கள் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, பொண்ணு வீட்டில் போயிட்டு அவனுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னீங்களாமே, எந்த டாக்டரா அப்படி சொன்னார், எதுக்குள்ள அப்படி கேவலமாக பேசுனீங்க அப்படின் போது, இன்னொரு தடவை இந்த
மாதிரிலாம் நாங்கள் எங்கள் தம்பி வாழ்க்கையை நாங்கள் அப்படி தான் ஏதோ ஒன்று பண்ணுவோம். நீ யார்ரா கேட்கறக்கு? பேசினா அவனை அடிச்சு இங்கே புதைச்சிருவோம் அப்படின்போது பசங்கள்லாம் வந்துட்டாங்க. நம்ம சரவணன், செந்தில், கதிர் எல்லாரும் அப்படியே பயங்கரமாக அதெல்லாம் மாசாக இருந்துச்சு வந்துடுறாங்க. டே அட்ரா பார்ப்போம், எங்கள் அப்பாவை அட்ரா பார்ப்போம், கையை உடச்சிருவேன் அப்படின்றாரு. நம்ம கதிர்ன்ட்டு உன்னை கொளுத்திருவேன் பார்த்துக்கோ அப்படின்றாரு. உடனே பசங்கள்லாம் வந்ததும் சக்திவேல் அடங்கிட்டாரு. ஏன்னா நம்மளோட பாண்டியன் தலைனியாக வந்திருக்கார், சண்டை போலாம் நினைச்சார். பட் பசங்களை பார்த்ததுமே அமைதியாயிட்டாரு. ஏன்டா உங்களுக்குலாம் இவ்வளோ வெறி பிடிச்சி அலையிறீங்க? எங்கள் கூட ஏதாவது பிரச்சனைனா எங்களை ஏதாவது கேளுங்க, அதை விட்டு எங்கள் மாமா வாழ்க்கை ஏன்டா அழிக்க பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி கதிர் கேட்குறாரு. ஸோ சக்திவேல்ன்ட்டு ஆமாண்டா எங்கள் தம்பிக்கு நாங்கள் நினச்ச மாதிரி பண்ணுவோம், நீ யாரா கேட்குறதுக்குன்றாரு. அப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம பழனி அங்கே உள்ளே இருந்து கேட்டு அப்படியே பெரிய ஷாக்கில் கேட்டுட்டு இருக்கிறாரு. இவனுங்க தான் நம்ம வாழ்க்கை இப்படி அழிச்சானுங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. பட் இவர் கேட்குறாரு பாண்டியன், ஏன்டா இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டீங்க? சொந்த தம்பிக்கு இப்படி ஒன்று பண்ணுவீங்களாடா? ஊர் உலகம் என்ன பேசும் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்களா? உங்கள் வெட்டி கௌரவத்துக்காக அவன் வாழ்க்கையை அழிக்க பார்த்தீங்களேடா, மனுஷங்களடா நீங்களாம், ஈவரக்குமே இல்லையாடா உங்களுக்கு அப்படின்போது அது ஒரு மாதிரி அடிப்படி சண்டை மாதிரி போகுது. ஏன்னா இவன் வெட்டிடுவேன்றதும் அவன் புதைச்சிருவேன்றதும் குழி தோண்டி போச்சிருவேன், உன்னை எரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சண்டை 2 பேத்துக்குள்ள அடிப்படி சண்டை வர மாதிரி இருக்குது. ஸோ பழனி கேட்டுட்டு கோபமாக வர்றாரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தட்டுறாரு பாருங்க. எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏண்டா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்த நம்ம பழனி மாமாவை கோபப்பட வச்சிட்டிங்களேடான்ற மாதிரி தான் இருந்தது. அவர் வந்துட்டு நீங்கள்லாம் ஒரு ஆளுங்களாடா, சே உங்கள் கூடலாம் இருக்கிறதே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கோச்சிக்கிட்டு அண்ணன்கிட்டேருந்து கோச்சிக்கிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ நம்மளோட பாண்டியன் சொல்கிறாரு பசங்க கிட்ட, செந்தில்கிட்டையும் நம்மளோட கதிர்கிட்டையும் சொல்கிறாரு, அவன் எங்கேயோ போகிறான் போய் பிடிங்கிறா அப்படின்றாரு. அவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்புறம் பாண்டியன் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு, எந்த பிரச்சனைனாலும் ஆம்பளையா ஏன் கூட மோது, என்னை சுற்றி இருக்கவங்கள வச்சு என்கிட்ட இந்த மாதிரி விளையாடுற வேலைலாம் வச்சுக்காத, முதல்ல லட்சணமாக நடந்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அங்கே பார்த்தா நம்ம பழனி செம்ம கோபத்தில் போயிட்டுருக்கிறாரு. அப்போ இவங்க பசங்களாம் கூப்பிட்றாங்க, மாமா நில்லுங்க மாமா அப்படின்போது, எதுக்குடா நிற்கணும், நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்போது, மாமா ஏன் மாமா, இவனுங்களாம் என் கூட பிறந்தவன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. என் குடும்பத்தில் இப்படிப்பட்டவனுங்க இருக்கானுங்க, அவங்களோட கௌரவத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க போல இருக்கு, நாளைக்கு என்னை கொலை பண்ண கூட இவனுங்க செய்வானுங்க போல இருக்கு அப்படின்போது செந்தில் சொல்கிறார், அப்படி அவங்க நினச்சா கூட அவங்கள விட மாட்டோம், எரிச்சிருவோம் அப்படின்றாங்க. அண்ட் நம்ம கதிர் சொல்கிறார், மாமா அவங்களுக்கு நாங்கள் இருக்கோம் மாமா, அவனுங்களை அப்படி நினைக்க கூட விட மாட்டோம், என்னைக்குனாலும் நாங்கள் உங்கள் கூட நிற்போம் மாமா, உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் இருப்போம் அப்படின்போது இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஊர் உலகம் என்னை பற்றி என்ன பேசும், 2 தடவை கல்யாணம் நின்று போயிடுச்சு, இப்படி ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்காங்க, நாளைக்கு எல்லாரும் முன்னாடி என்னை போக விட்டு இந்த ஊரே என்னை பற்றி பின்னாடி பார்த்து சிரிக்குமே, அதை கூட கவலைப்படாமல் இவனுங்களாம் பேசுகிறானுங்களே, இவனுங்களாம் மனுஷ ஜென்மம் தானா அப்படின்போது அவனுங்களை பற்றி தெரிஞ்சது தானே மாமா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்றைக்கி எபிசோடில் ஓகே பழனிக்கு ஓகே இன்ஃபர்மேஷன் உடனே தெரிஞ்சு போச்சு. ஸோ பழனி இனி அவங்க அண்ணனுக்கு கூட இருக்க மாட்டார், டெஃபினட்டாக பாண்டியன் வீட்டுக்கு தான் வருவார். ஆனால் சுகன்யா கொஞ்சம் இந்த பணம் லக்ஸரியான இருக்கிற பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பாப்போம் அதனால என்னென்ன பிரச்சனைகள், ஆல்ரெடி நிறைய வில்லத்தனம் ஓடிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல கொஞ்சம் நெகட்டிவிட்டி கம்மியா இருக்கேன்னு பார்த்தா புது வில்லியா சுகன்யாவை கூட்டிட்டு வந்துருப்பானுங்களா என்னன்னு தெரியல. பாப்போம் வேற நாளைக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்குதுன்ற அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.